அரசாங்கத்துல எங்க போயிருப்பாங்க ஆம்பளை காரணம் மௌனம் இருந்தமா இல்ல நானும் பார்த்தல என் மூமா கூத்தாடிக்கிறோம். ஜனவரி தேதி 1 பிறந்துச்சோம். அது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஆடிக்கிட்டு இருக்கிற கூத்து. இன்னைக்குதான் அங்கத்துக்கு சோத்துன மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். சில பெரிய வேஷம் சொன்னேன். தம்பி வீண் வார்த்தைகள் வேண்டாம். வீண் வார்த்தையை பேசி பேசி நேரத்தை ஓட்டி காலனை முடித்து கதையை பூர்த்தி செய்யாமல் போக வேண்டாம். எப்படி ஆனா நீங்க எல்லாம் யாராரு வந்திருக்காங்க தெரியுமா? மாதா மாதா பிதா குரு முன்னாடி தெய்வம். நான்கு வண்ணத்தார் கம்பெனி சபையிலே அலையில்லாத கடல் இல்லை, ஓசை இல்லாத மொழி இல்லை, போதட்டம் இல்லாத ஸ்ரீ ராமன் இல்லை, வீணி இல்லாத நாடு இல்லை, தாமரை இல்லாமல் கலைநகல் இல்லை. எப்படி தாமரை இல்லாமல் கலைநகல் இல்லை? தெரியுமா? அலைமகள் கலைமகள் திருமகள் இந்த கலைக்கெல்லாம் முப்பட்டமான பெண்களும் லட்சம் புரிந்த சபையிலே நான் வந்திருக்கிறேன். நான் யார், எதுக்கு வந்திருக்கிறேன் என்பதை பற்றி என் விளக்கிட்ட ஒன்று சொல்லி வருகிறேன். செவிடித்து கேளுங்க.
என்னுடைய நாமமே எப்படியாவது தெரியுமா? அலைக்கடல் நான் பிறந்து உலகத்து சிரிக்க முன்னே பாதி லட்சுமி வந்து எப்படி எல்லாம் பிறந்தேன், நான் எத்தனாவது குழந்தையா பிறந்தேன் இதெல்லாம் சொல்றதுக்கு இப்ப எப்படி தெரியுமா கதை? நைட்டால ராமாயணம் பார்த்தாங்களாம். எப்படி நைட்டெல்லாம் ராமாயணம் பார்த்தாங்களாம். காலையில போகிட்ட போது சீதைக்கு ராமருக்கு என்ன முறைன்னாங்களாம். அங்க கூத்து பார்க்க எல்லாரும் ஆள் அப்பதான் வராராம். அப்படி கேட்கும் போது அவர் தான் சொல்லிட்டு வந்தாராம், சீதைக்கு ராமருக்கும் சித்தாப்பா முறை அப்படின்னு சொல்லுவாங்க. போது என்னுடைய பேரும் ஆதிலட்சுமி. ஆதிலட்சுமின்னு சொல்லுகிறேன். நான் அமிர்தத்துல 8வது குழந்தைய நான் பிறந்திருக்கிறேன். சாட்டா சொல்றேன், 8வது குழந்தைய நான் ஜனனம் எடுத்திருக்கிறேன். தேவதை நான் பார்த்து 8வது குழந்தை பிறந்திருக்கிறேன். இது யாரு பிறந்தன்னு கேட்கிறார். எவரு ஒரு தாய் வச்சு 8வது குழந்தை ஒரு ஆண்மகன் பிறக்கிறாங்களோ அந்த வகையில பெண்ணை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. 8வது குழந்தை யாரு பிறந்திருக்காங்க இந்த உலகத்துல? என் வீட்டுக்காரர் தான். ஆமா, கண்ணாடி போட்ட மேல வந்துட்டா வாத்தியா என்ன தெரியும்? அது எப்ப 3 மாதத்திலே பாத்துட்டு வந்துட்டேன். சரிதான். இது கடவுள் எனக்கு சொல்லப்பட்டவர். இந்த நிலத்திலே 8வது குழந்தை அவருடைய கம்சனுடைய சிரசால பிறந்தவர். இது கடவுள் எனக்கு சொல்லப்பட்டவர். சங்குதுமாரி கொள்ள விட்டவருடைய 10வது நூற்றாண்டில் நாம் தைப்படுத்தி அத்திருமத்தாலித்து தர்மத்தை கிளப்படுத்தி இது கணவர். நான் 100 இஸ்மில் பேசுவேன். நான் பேசணும்னா 100க்கு மேல பேசுவேன். இஸ்மில் பேசுவேன். அம்மா நீ பேசு. அம்மா என் தாய உத்தமி பராசக்தி, பத்தினி பராசக்தி, உத்தமி ஓம் சக்தி. அம்மா நீ பேசு. அம்மா கூத்தாடி என்னது எப்படி தெரியுமா? 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண கிழக்கு வெள்ளத்தை கூத்த நிறுத்தணும். ஆமா, நான் கூத்தாடி ஒன்று அழகம். ஆமா, இருக்கிற போது லட்சுமி மன்னவர் அறிந்திருக்கிறார்.